இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதில் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் நேற்று முதல் போர் நிறுத்த ஒப்பந்தமானது அமலாகி இருக்கிறது. முன்னதாக இந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருந்த நிலையில் மீண்டும் இது தொடர்பான மற்றொரு அறிவிப்பை அவர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து எல்லை மாநிலங்களில் பதற்றம் நீடித்து வந்தது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையீட்டுக்கு பின் நேற்று மாலை 5 மணியிலிருந்து போர் நிறுத்தத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒப்புதலை மீறி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய திடீர் தாக்குதலில் எல்லை வீரர் முகமது இம்தியாஸ் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து ட்ரோன் மற்றும் வெடிகுண்டு பதற்றங்கள் இன்றி ஜம்மு காஷ்மீர் இன்று இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இதே போன்று ராஜஸ்தான், அதே போன்று குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றனர். பஞ்சாபில் மக்கள் பதற்றங்கள் இன்றி அன்றாட பணிகளுக்கு திரும்பி இருக்கின்றனர். முன்னதாக போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடவில்லை. முன்னதாக இது குறித்து கூறியிருந்த போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெரிதாக வெளியில் பேசவில்லை என்றாலும் அவரது அரசு இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இரவு முழுவதும் நடந்த நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி சமாதானத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அவர் நேற்று அறிவித்திருந்தார். இதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இரண்டு நாடுகளும் பொதுவான அறிவு மற்றும் சிறந்த நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு வாழ்த்துக்கள் எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கும் நன்றி எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் மற்றொரு எக்ஸ் தள பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் வலுவான மற்றும் அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த தலைமையை பற்றி மிகவும் பெருமைப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வரலாற்று மற்றும் வீரமிக்க முடிவை எட்ட அமெரிக்கா உதவ முடிந்தது பெருமை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இரண்டு பெரிய நாடுகளுடன் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீர் தொடர்பாக ஒரு தீர்வை எட்ட முடியுமா என்பதை பார்க்க இரு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்றுவேன் எனவும் அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி காவ்யா.